ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூப்பர் மணி ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கோட கொலாபரேட் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கார்டை தான் இந்த வீடியோவில் நான் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன். ஸோ அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபோன்லேயே காமிக்கிறேன். நீங்களும் அந்த ஃபோனை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் கார்டு, இந்த சூப்பர் மணி ஆப்பில் இருக்க அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து லைஃப் லாங்காக ஃப்ரீ தான். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி லைஃப் லாங்காக வச்சுக்கலாம். அப்புறம் அப்ளை பண்ணுறோம்ல, அப்ளை பண்ணும்போது ஜாயினிங் ஃபீஸுன்றது வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கார்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கடுத்து இந்த கார்டை நீங்கள் லைஃப் லாங்காக வச்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5% அப் டு 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? 1% வந்து எலிஜிபிள் நான் யூபிஐ அண்ட் யூபிஐ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன், சரிங்களா? எலிஜிபிலிட்டி அப்படிங்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்தாலே போதும். ஒரு பேன் கார்டும் இருந்தால், மொபைல் நம்பரு, ஜிமெயில், ஸோ ஒரு பேன் கார்டு இருந்தால் போதும். ஒரு இண்டிவிஜுவல் யார் வேணால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேன் கார்டு இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், ஏஜ் வந்து 18க்கு மேலே. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் தான். ஓகே. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வழியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சார்ஜஸை. ஸோ ஆனுவல் ஃபீஸு கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 45 டேஸ் வரைக்கும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு 45 டேஸ் வரைக்கும் அப் டு கிடைக்கும். லேட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து தெரியும். சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, ஃபினான்ஸ் சார்ஜ் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து ஃபீ வந்து உங்களுக்கு 300 ஆகுது கைஸ். நீங்கள் கார்டுக்கு மட்டும் 300 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அடுத்து ஸோ அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், அப்ளிகேஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பெர்மிஷனுக்குலாம் ஆக்சஸ் கொடுத்துருங்க. இப்போ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பரு. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ உள்ளே வெரிஃபை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்கள் சிம் வழியாக ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வெரிஃபை ஆகிரும், சரியா? ஸோ இது அப்படியே வந்து வெரிஃபை ஆகிட்ருக்கும். உங்கள் பேங்க்கை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது வெரிஃபை ஆகட்டும். அது ஒரு 1 மினிட் வந்து டைம் எடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சஜஸ்டட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே வந்து ஆட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாக எப்படி நம்ம கூகுள் பே வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சு மொபைல் நம்பரில். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மணி ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சூப்பர் மணி ஆப்பில் கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். சூப்பர் கார்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ இந்த 2 கார்டு தான். ஒன்று சூப்பர் கார்டு, இன்னொன்று சூப்பர் கார்டு ப்ரோ. 2 கார்டு வந்து இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து கெட் சூப்பர் கார்டு ப்ரோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்களோட மந்த்லி இன்கம் என்ட்ரு பண்ணுங்கள். பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணி கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணி செக் மை எலிஜிபிலிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே செக்கிங் ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி ஃபவுண்ட் எஃப்டி பேக்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கா கார்டு வந்து உங்களுக்கு வந்து எஃப்டி பேக்டாக வந்து உங்களுக்கு வந்துருக்கு. அதாவது நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம எஃப்டி போடுற மாதிரி இருக்கும். போட்டு அது மூலமாக நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து இவங்க கொடுப்பாங்க. நம்ம எஃப்டி போட்டதுக்கு இவங்க தனியாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சைட் பை சைடு இந்த கிரெடிட் கார்டை நம்ம வந்து எஃப்டி பேக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க லிமிட்டும் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு. இது எதுக்காக அப்படின்னா இப்போ சிபில் ஸ்கோரே வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது மூலமாக நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி எஃப்டி போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும். சைட் வைஸ் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்டும் கிடச்சிடும். இது மூலமாக நம்மளோட சிவிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ். இங்கே லிவிங் சிச்சுவேஷன், ஸோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓன் ஹவுஸில் இருக்கீங்களா இல்லை ரெண்டட் ஹவுஸா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து டெலிவரி அட்ரஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கார்டை வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து வரும், ஓகேவா? ஸோ இப்போ மதர்ஸ் நேம், ஃபுல் நேம், இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் இது வந்து பேன் கார்டில் எப்போ இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிமெயில் ஐடி,
இமெயில் ஐடி ஏதோ ஒன்று. அப்புறம் உங்களோட ஆக்குபேஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை சேலரிட் பர்சனா அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதுனால நான் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ நானே ஒரு கம்பெனிக்கு ஒரு நேமை வச்சு அதுக்கு நானே ஒரு அட்ரஸ்ஸு, பின்கோடு, டவுனு இதெல்லாம் வந்து கொடுத்துட்றேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கரண்ட் இயர்ஸ் வந்து 10 years அப்படின்னு போட்டுடலாம். கண்டினியூ கொடுத்துக்கலாம். கிராஸ் ஆனுவல் இன்கம் வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா 6 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். உங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து கரெக்டாக இந்த கார்டில் வந்து வரும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் எதாவது அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுங்க. இப்போ நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணோடனே எலிஜிபிலிட்டி வந்து போகும். நமக்கு எவ்வளோ வந்து இவங்க கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது இங்கே ஆக்சிஸ் பேங்க் வழியாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆதார் கார்டு உங்கள் பேன் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல யாரும் இல்லாத மாதிரி ஒரு ரூமில் வந்துக்குங்க. நல்ல நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க. வீடியோ காலில் கண்டினியூ கொடுத்தோடனே பேன் கார்டை காட்ட சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்ட சொல்லுவாங்க. உங்கள் ஃபேஸை வந்து நல்லா தெளிவாக காட்டுங்க அப்படின்வாங்க. அடுத்து அவ்வளோதான் கைஸ், இது இவ்வளோ தான் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்தோடனே நம்ம இந்த ப்ராசஸ் இப்போ நான் சொன்னல அந்த ப்ராசஸ்ஸு நீங்கள் அப்படியே அவங்களோட வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து அதாவது இந்த எஃப்டி பேக்ட் கிரெடிட் கார்டு வந்து எனக்கு வந்துச்சு. சரியா? ஸோ இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லிமிட்டும் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எஃப்டி பேக்ட் கிரெடிட் அப்படிங்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா 2,55,000 எனக்கு வந்து லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, கார்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான ப்ராசஸ். இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த சூப்பர் மணி அப்படிங்கிறதே ஃப்ளிப்கார்ட்டோட தான். ஸோ இவங்களோட அந்த கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்க்கோட டைடாக இருக்க ஒரு கார்டு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்டுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஸோ யார் வேணால் வாங்கிக்கலாம். ஆச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.